ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தற்பொழுது வருகை தந்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பசும்பொன்னில் வி.கே. சசிகலா வருகை தந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்நிலையில் இந்த சந்திப்பின் போது தற்பொழுது ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அந்த காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக ஏற்கனவே சசிகலா உள்ளிட்டோர் தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய அந்த ஒருங்கிணைக்க பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன், அதே போல செங்கோட்டையன், ஓபிஎஸ் ஆகியோர் ஒன்றாக இணைந்து பசுமொன்னில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவனுடைய 118வது பிறந்த நாளை முன்னிட்டு, அந்த ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது சசிகலாவுடன் அவர்களுடைய சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே பல இடங்களில் சந்தித்திருந்தாலும் செங்கோட்டையன் முதல் முறையாக சசிகலாவை பொதுவெளியில் சந்திக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவை ஒன்றிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது சசிகலாவுடைய திண்ணமாக இருக்கிறது. அதுதான் தஞ்சாவூரிலும் அவர் அதை தெரிவித்திருந்தார். தஞ்சாவூரில் பேசும் பொழுது விரைவில் அதிமுக ஒருங்கிணையும், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அம்மாவினுடைய ஆட்சியை நாங்கள் மீண்டும் அமைப்போம் என்று அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த ஒருங்கிணைப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் இபிஎஸ்ஐ வீழ்த்துவதற்காக இந்த ஒருங்கிணைப்பு பணி என்பது நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் ஒருங்கிணைப்பதோ அல்லது அதிமுகவில் நிர்வாகியாக இணைவது குறித்து சசிகலா தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்த சூழ்நிலையில் அவருக்கான அந்த அனுமதி என்பது கிடைக்கப்பெறவில்லை. இபிஎஸ் இடமிருந்து எந்த விதமான சமிக்கையும் கிடைக்காத சூழ்நிலையில்தான் தற்பொழுது 4 பேரும் இணைந்து இம்மாதிரியான ஒரு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அருணேஷ். ராஜேஷ், பரபரப்பான இந்த சந்திப்பு இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து ஏதேனும் முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு என்பது டிடிவி தினகரன் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற்றது. அதில் பல்வேறு கருத்துக்கள் என்பது பகிரப்பட்டிருந்தது. சசிகலா மட்டுமே இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் முதல் வாரத்தில் அனைவரும் ஒன்றாக இணைந்து மீண்டும் சந்திப்பார்கள். சந்தித்து பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்படும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. அந்த ஆலோசனைக்கு பிறகாக கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். அருணேஷ். ராஜேஷ், தற்பொழுது கட்சி பதவிகளில் இருந்து மட்டும் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இம்மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால இபிஎஸ் உடைய தற்போதைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தான ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதற்காக அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட ஒருவரோடு இணைந்து செய்தியாளர்களை சந்திப்பதோ அல்லது டிடிவி தினகரனை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய துரோக சின்னம் என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவரோடு இணைந்து செங்கோட்டையன் பசும்பொன்னில் மாலை அணிவித்து மரியாதை செய்திருப்பது என்பது அதிமுகவினரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஏற்கனவே கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையன் அடுத்ததாக அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வார் என்று ஏற்கனவே அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டு பேசும் பொழுது அவர்கள் ஒன்றாக காரில் வரும்போதே அதிமுக மூத்த தலைவர்களிடம் இது தொடர்பாக நாம் கேட்டிருந்தோம். அப்பொழுது அவர்கள் கூறின பொழுது செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி பொறுத்திருந்து அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன கூறுகிறார்கள், அதற்கு பின்பாக இந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அந்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் செய்தியாளர் சந்திப்பை பொறுத்த வரைக்குமே டிடிவி தினகரன் இபிஎஸ்ஐ வீழ்த்ததான் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இபிஎஸ்ஐ வீழ்த்த நினைப்பவர்கள் எப்படி அதிமுகவில் உறுப்பினராக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. அதனால் நிச்சயமாக செங்கோட்டையன் நீக்கப்படுவார். அதிமுகவிலிருந்து நீக்குவதற்கான 100% சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.